ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது பாகம் காலை ஆராதனையிலே ரெண்டாவது பாகத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் உபவாச கூடுகையிலே 1வது பாகத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது எதை குறித்து தியானித்தோம் என்றால் பாவிகளுடைய ரட்சிப்பை குறித்து தியானித்தோம். இப்பொழுது 2வது பாகத்தில் விசுவாசிகளுடைய ரட்சிப்பை குறித்து தியானிக்க இருக்கிறோம். 3வது ரட்சிப்பு சாயந்திர ஆராதனையில் இன்னொரு தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அது விசுவாசம் உள்ளவர்களுடைய ரட்சிப்பு. இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது பாகம் சாயந்திரம் வந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற பொழுது விசுவாசிக்கப்பட்டோர் ரட்சிக்கப்பட்டோரை கர்த்தர் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோரை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து வருகிறார். அப்பொழுது விசுவாசிக்கு என்ன ரட்சிப்பு இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டு தானே அவர்கள் எல்லாம் வந்து சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்புறம் எப்படி இங்கே விசுவாசிகளுக்கென்ற ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் கடைசி பாகம் முதல்ல வாசித்தாலும் தெரியும். எப்படி என்னில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமாவது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அதனால்தான் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடக்கிறது? ரட்சிப்பு வருகிறது. அது பாவத்திலிருந்து வருகிற ரட்சிப்பு. அதன் பிறகு இவர்கள் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். சபையில் எதற்காக சேர்க்கப்படுகிறார்கள்? இயேசு என்ற நாமத்தை அறிந்தால் மட்டும் போதாது, நாம் இன்னும் மேலும் மேலும் கர்த்தரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே என்று பவுல் சொல்லுகிறார். யூ மஸ்ட் கெட் டு நோ அபவுட் த கிரைஸ்ட் இன் ஆல் டைமென்ஷன்ஸ் ஃபார் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் டு பி பிளஸ்ட். எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெற்று சகல நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். இதனுடைய காரியம் பூமியிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். பூமியிலே நாம் ஜெயம் எடுக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், பரலோகத்துக்கு போவதற்கு அது நமக்கு சாட்சியாக விளங்கும். இந்த பூமிக்குரிய காரியத்திலே மட்டும் நான் சொல்லவில்லை. பூமியில் இருக்கிறவரை அந்த மாம்சம் உண்டு, மாம்சத்தில் இருக்கிறவரே அதுக்கு நோய் உண்டு. இப்படி மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கும் மனுஷ வாழ்க்கை. அதான் சொல்லுகிறது, இன்று இருக்கிற உடல் நாளை இல்லை. உடல் சுகத்தை சொல்லுகிறேன், உடல் இருக்கிற பலத்தை சொல்லுகிறேன். ஆகையால் இது உடல் சுகத்திற்காக நம்முடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமல்ல, இந்த விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நான் குழப்புகிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முதல் ரட்சிப்பை பாவத்தில் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அடுத்தது என்னவென்று கேட்டால், சபைக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சபைக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். வேதம் பவுல் சொல்லுகிறார், விபச்சாரக்காரனோடு விக்கிரகாரனோடு அமர்ந்து சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் அப்படி சொல்வேன் என்று சொன்னால் நாம் உலகத்தை விட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் இல்லாமல் ஒன்றும் நாம் பண்ண முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பொழுது சபைக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே உங்களை நீங்கள் ரட்சித்து காத்துக்கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்லுது 2 பிலிப்பியரில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில், மாறுபாடான சந்தையை விட்டு விலகி ரட்சித்து கொள்ளுங்க. கோணலும் மாறுபாடான சந்தையை விட்டு விலகி ரட்சித்து கொள்ளுங்க. இதெல்லாம் விசுவாசிகளுக்குரிய ரட்சிப்பை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆவியாருடைய வெளிப்பாட்டின் பேரில். பாருங்கள், முதல் ரட்சிப்பு எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, பின்பு நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். முதல்ல ஒருத்தர் வருகிறீர்கள், அப்புறம் நீங்கள் சந்திக்கப்படுகிறீர்கள், சாட்சிகளை விளங்குகிறீர்கள், குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தர் ரட்சிக்கிறார் உங்கள் தனிப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக. இப்படியாக ரட்சிப்பு விசுவாசிகளுக்குள்ளே வருகிறது. ஆனால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே தேவ ஆலயத்துக்கு வருகிறோம். தேவ ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தேவன் நம்மை கொண்டு வருகிறார். கர்த்தருக்குரிய படிப்பினைகள் தேவனை விதமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போதனைகள் எல்லாம் காணப்படுகிறது. ஆனாலும் அந்த இடத்திலே சில பிரச்சனைகள் இருக்கிறது. சபைக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கிறது. என்னையா சபைக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? தான் தேவனுடைய வீடாயிற்றே. நான் சொல்லுகிறது நன்றாக கூர்ந்து கவனிங்க. உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். தம் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு காலகட்டத்தில் அந்த மேய்ப்பர்கள் மூலம் நீங்கள் போஷிக்கப்படுகிறீர்கள். அந்த தேவனுடைய ஆராதனையில் நீங்கள் சந்திக்கப்படுகிறீர்கள். அதோடு போக்கும் வருத்தமாக இருந்து போவதல்ல. அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபைக்குள்ளே புதிய ஆத்துமாக்கள் வரும். அதே சமயத்தில் பழையது
புதிதாகும், புதியது பழையதாகும், முந்தினோர் பிந்தினோர் ஆவர், பிந்தினோர் முந்தினோர் ஆவர். இந்த சபைக்குள்ளே வருகிற பொழுதே சில சமயத்தில் என்ன நடக்குதுன்னா ஐக்கியங்கள் ஏற்படும். யூ கெட் டு நோ ஈச் அதர். அப்போ என்ன நடக்கும் என்று கேட்டால், சிலது வளர்ந்து ஆவியில் நின்றது, சில பிரச்சனைகளிலே அது வாழ்க்கையிலே கொஞ்சம் சரிந்து கீழே இறங்குற நிலை இருக்கும். சிலது சரிந்து வழுகிறது, உயர்ந்து எழும்புகிற நிலை இருக்கும். அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரும் இதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அந்தந்த மனுஷன் தன் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை பொறுத்து தான் அந்த ரட்சிப்பு காக்கப்படும். ஒன்று. இரண்டாவது, இந்த பிரசங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உங்களை மாறுபாடான சந்ததியை விட்டு விலக்கி ரட்சித்து கொள்ள வேண்டும். சில பேர் பிரசங்கம் மட்டும் கேட்பாங்க, சபைக்குள்ளே இணைய மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஆராதனைக்கு வர மாட்டாங்க, காணிக்கை செலுத்துவாங்க, திருவிருந்துக்கு வர மாட்டாங்க. ஏனென்றால் அதில் அவங்களுக்கு டைம் இல்லை, பிஸியாக இருப்பாங்க. இல்லை, இது நடக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் இடத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சபையிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். சபைக்குள்ளே விசுவாசிகள் இடத்துல காத்துக்கொள்ள வேண்டும். அதை பார்ப்பதற்கு போதகர் இருக்கிறார்கள், மெய்ப்பர்கள் பார்த்து கொள்ளுவாங்க. பின்வாங்கி ஆத்துமாட்டில் போய் பேசுகிறது. கர்த்தருடைய இந்த சத்திய மார்க்கத்தை விட்டு அவன் விலகி போய்விட்டான். அவனுக்குள்ளே இப்போ சத்தியம் இல்லை, அவனுக்குள்ளே பொய்மை வந்து விடுகிறது. அவனுடைய தகப்பன் பிதாவாகிய பிசாசு. ரோமர் 8 யோவான் 8:44 வாசிக்கிறது போல பின்வாங்கி போன ஜீவனத்தில் நீங்கள் போய் பேசுகிற பொழுது சாந்தமாக உபதேசிக்க வேண்டும். சில சமயத்தில் என்ன நடக்கும் என்றால், அந்த ஆவியை உங்களை தூக்கிடும். ஏன்னா இப்போ தான் பாவத்தை விட்டு வந்திருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஆத்துமா மறுபடியும் பின்வாங்கி போன ஆத்துமா இடத்த போய் உறவாடுகிற பொழுது, ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது, பேசுகிற பொழுது, சம்பாஷித்து அவர்களோடு கூட ஒரு நடை போடுகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய பரிசுத்தம் குன்ற ஆரம்பிக்கும். அது மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் விலகி ரட்சித்து கொள்ள வேண்டும். விலகி ரட்சித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் பூமியில் நீங்கள் பெற முடியும். ரட்சிக்கப்பட்டது நோக்கம் என்ன? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? உங்களை நீங்கள் ரட்சித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு முறை பறைமையை ருசி பார்த்தும் அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்கள் குமாரனை காலின் கீழ் போட்டு மெதிக்கர்களாக இருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யார் இப்போ சிலுவையில் இறைகிறது? விசுவாசிகள். யார் இப்பொழுது குட் ஃப்ரைடே கொண்டாடுறது? விசுவாசிகள். யார் சிலுவையில் அறந்ததாக கொண்டாடப்படுகிறது? ரோமாபுரி சேவர்கள். அதுதான் வரலாறு. யார் சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுவை என்று கேட்டால் ரோமாபுரி சேவகர்கள். அப்போ நாம் நல்லவர்கள் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் ஒரு தரம் 4வது வசனம் சொல்லப்பட்டது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ருசி பார்த்தும் பரிசுத்தாவை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனந்திருப்பத்துக்கு ஏதுவான அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதில் போய் புது விசுவாசி போய் பேசி நான் கொண்டு வரேன், மாத்திரேன், சாத்திரேன்னாக்கா முடியாது. இருக்கிற ரட்சிப்பை எழுந்து போயிடுவீங்க. அதனால தான் பாருங்கள், நல்ல மொடா குடிகாரனுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணுறப்பட்ட பொண்ணை பார்ப்பாங்க. இது நடக்கிற நிலைமை. அவன் பிள்ளை எவ்வளோனா அவன் துன்மார்க்கணமாக இருக்கலாம், ஆனால் வர பொண்ணு அபிஷேகம் நிறைந்திருக்கணும், அவனை மாற்றணும். ஏன் வேறு அவனே கிடைக்கல அந்த பொண்ணுக்கு? பெற்றோர் இருளை வெளிச்சமாக்கி செய்கிற திருமணங்க. இது குடும்பம் கெட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுக்க போகுதுங்க. அதுவும் பேராசை பிடிச்ச குடும்பமாக இருந்தால் கட்டாயம் இது வாய்க்கும். திருமணமாக நடக்காது. எதிர்காலத்தினுடைய ஒரு ஏற்றத்திற்கென்று வருகிற பொழுது அந்த திருமணத்திலே எனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற பொழுது அத்தகைய குடும்பங்கள் பல விரிசல்களுக்குள்ளே காணப்படும். ஆனால் இதுவும் சபைக்குள்ளே வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ தெரிகிறதா ஏன் சபையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறார்? தேவன் ஞானமுள்ள தேவன். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து இப்படியெல்லாம் திசை திருப்பப்படும். சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு பொண்ணை பார்க்குறேன்றது, பையனை பார்க்குறேன் நான் சொல்லி பெரியவங்களே சொல்கிறேன். அப்புறம் பசங்க தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வருகிற பொழுது அந்த இடத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது. ஆரோனுக்கு 4 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஆரோனுக்கு 4 குமாரர்கள் இருக்கிறாங்க. மோசேயுடைய சகோதரன் 4 குமாரர்கள் இருக்கிறாங்க. இந்த 4 தேவன் தெரிந்து கொள்ளுதல் பாருங்கள். மோசேக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, அதை கண்டு கொள்ளவில்லை கர்த்தர். அதை கொஞ்சம் கூட கர்த்தர் அதை கர்சனையாகவோ சரி ஊழியத்தினுடைய பலிபீடத்தின் அண்டையிலோ அந்த பிள்ளைகள் 2 இருந்தார்கள் என்று தான் தெரியும். செப்பிரோல்
கர்த்தர் கொல்ல வருகிறார். அப்பொழுது நுனித்தோலை வெட்டி போட்டு இரத்த சம்பந்தமான புருஷன் சொல்கிறார். அதோடு அந்த பிள்ளைகள் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு அந்த பிள்ளைகளை குறித்ததான நாளாகமத்தில் இது சுவடு இருக்கிறது. நமக்கு we have records for the years of Moses. ஆனால் ஆரோன் அப்படி அல்ல. ஆரோனுக்கு 4 குமாரர்கள் இருக்கிறார்கள். நாதாப், அபியூன், எலியாசர், இத்மார் என்று சொல்லி 4 பேர் இருக்கிறாங்க. இந்த நாதாப்பும் அபியும் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிறாங்க. அந்நிய அக்கினி இது ஏன் செஞ்சான், என்ன செஞ்சான், அது தேவன் சொல்லாத ஒரு அக்கினியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. லேவியராம புஸ்தகத்தில் 10:1 வாசிக்கிறோம். பின்பு ஆரோனின் குமாரர்கள் நாதாப்பும் அபியுவும் தன் தூபகலசை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை ஒரு சந்நிதியிலே கொண்டு வந்தார். அந்நிய அக்கினி, பாஸ்டர் பிள்ளைங்க அந்நிய அக்கினியை கொண்டு வருகிறாங்க. இப்போ யார் ரட்சிக்கப்படணும்? விசுவாசிகள் தங்களை காத்து கொள்ளணும். ஆசிரியப்பு கூட விட்டு போக முடியுமா? தங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்வதற்கு அதான் சொல்லுது, மாறுபாடம் சந்தி விலகி ரட்சித்து கொள்ளுங்க. நான் இந்த சபையாக்கும், நான் அந்த சபையாக்கும், நான் வெந்த கோசாக்கும் எல்லாரும் அப்படி தான் சொல்லிக்கொள்வது. நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க நீ என்ன செய்து கொண்டிருக்கா? இங்கே பாருங்கள், அந்நிய அக்கினியை கொண்டு வந்து போடுகிற பொழுது கர்த்தர் இவர்களை அடிக்கிறார். தேவ சமூகத்தில் செத்து போய் விடுகிறார். அந்நிய அக்கினியினால் நமக்கு அழிவு உண்டு. இன்றும் பலிபீடத்திலே தூபகலசத்திலே கொஞ்சம் தேவன் சொன்ன காரியம் இருக்கும், கொஞ்சம் சுயம் காணப்படும். அப்படிப்பட்ட ஊழியங்கள், அப்படிப்பட்ட ஊழியர்கள், அப்படிப்பட்ட விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே மரணத்தை எழுத்தின்படி சந்திக்காமல் போனாலும் அவருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் கேள்விக்குறியாக இருக்கும். அந்நிய அக்கினி உள்ளே வந்திருக்கிறது வாழ்க்கையை பார்த்தா தெரிந்து கொள்வார்கள் ஆவிக்குரிய ஜனங்க. ஏதாவது தவறு என்பது மற்றவர்கள் நியாயந்திருப்பதற்காக சொல்லவில்லை, சபையை ஸ்திரப்படுத்துவதற்காக சொல்லும்படியான ஒரு கிருபையும் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறபடியினால் நான் சொல்லுகிறேன், அந்நிய அக்கினி உன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டுவிடும். அந்நிய அக்கினி என்றால் என்ன? தேவன் கொடுக்கிற அந்த உபதேசங்கள், தேவன் கொடுக்கிற வார்த்தைகள், அதுதான் இந்த பிரசங்கத்துக்குள்ளே. தட்ஸ் வாட் இட் ஹேஸ் டு, த வேர்ட் ஆஃப் காட் ஹேஸ் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த சர்மன். அதுக்கு சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது தேவ பலனாக இருக்கும். இப்போ பாருங்கள், பலன் எதில் இருக்கிறது? கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. இதனால் தான் வேதம் சொல்லுகிறது. இந்த அந்நிய அக்கினி என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இது எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு கேட்டால், எபிரேயர் நிருபம் 13:9 சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்க, போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. பலவிதமான போதனைகள், பலவிதமான விருந்தினர் போல வருகிற பிரசங்கிமார்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசத்துக்கு பிரசங்கியார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்று நூதன சீஷனாக இருக்கிறது உண்டு, நூதன உபதேசங்கள் உண்டு. இந்த இடத்திலெல்லாம் அந்நிய போதனைகள். The shepherd has to be cautious about inviting a guest speaker to the congregation and he must be very thorough about the doctrines. சபை என்ன இப்படி தான் இருக்க முடியும்? எல்லாம் வெளில வச்சுக்கணும். ஆடல் பாடல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் சபைக்கு வெளியில் சுவிசேஷ மைதானங்கள் தனியாக அரங்கெடுத்து செயல்படுகிற பொழுது நீங்கள் என்ன கூச்சல் ஆரோனுடைய ஆராதனை நடந்தாலும் அது கர்த்தர் தான் நியாயந்தி இருப்பார். ஆனால் சபைக்குள்ளே இந்த விளையாட்டெலாம் வச்சுக்கொள்ளக்கூடாது. அந்நிய அக்கினி, அந்நிய போதனைகள் இதெல்லாம் வரக்கூடாது. இந்த காலை வேலைகளை சபையை கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படி விரும்புகிறார். இந்த அந்நிய போதனைகள் இதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த ஜனங்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வருகிறார்கள். அந்த அவர்கள் செத்து போய் விடுகிறாங்க. குடும்பத்தில் 4 பிள்ளைகள். பாருங்கள், இந்த இடத்துல எங்கே நடக்குது? கிறிஸ்துக்குள்ளே நீ இருக்கிறாயா, மாம்சத்துக்குள்ளே இருக்கிறாயா? சகோதரமார்கள் 2 பேர் இறந்து போய் விடுகிறாங்க. மீதி 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அது யார்? எலியேசர் இல்லை, எலியாசார். அப்புறம் அடுத்தது யார்? இத்தாமார். 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2ம் யாத்திராகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த 4ம் அழைக்கப்படுகிறது. என்ன? ஆசாரிய ஊழியத்துக்கென்றே அழைக்கப்படுகிறது. அதான் சொல்லுகிறேன், தேவனோடு தெரிந்து கொள்வது. மோசே எவ்வளோ பெரிய அபிஷேகம் தெரிந்து கொள்கிற உள்ளவராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் செவிசாய்க்கவில்லை, அதை கண்டுகொள்ளவில்லை. கர்த்தர் அவர்களை ஊழியத்துக்கெல்லாம் அழைக்கவில்லை. அது ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கலாம், அடுத்து எடுத்துகிட்டு வராங்க இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் வசனத்தின்படி. அது அழைப்பு இருந்தால் தான் அது நிலைக்க முடியும்.
இது பரம்பரை சொத்து இல்லை ஊழியம். அதான் ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிற பொழுது அது வித்தியாசமாக இருக்கும். அது வளர 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 என்ன நடக்கும், ஊழியம் மட்டும் மகிமைப்படாது. அதன் பிறகு அசையும் சொத்து, அசைய சொத்து, ஆள், அதிகாரம், அம்பு, தொம்பு, தோட்டம், துறவு எல்லாம் உண்டாகும். அப்போ என்ன செய்கிறது, ஒன்று மர்மம் வந்து உட்காந்துருவோம், அப்படி இல்லைன்னா புள்ள வந்து உட்காந்துரும். அந்நியாக்கினி. வாட் எவர் த opinion about people or the viewers, I am least bothered about it. The truth has to be blown, not only spoken. சத்தியம் முழங்கப்பட வேண்டும், உரைக்கப்படக்கூட வேணாம், முழங்கப்பட வேண்டும். சாமுவேல் இப்படி தான் தன் சொந்த ஜனங்களை கொண்டு வந்து தன் பிள்ளைகளை என்ன நினைத்தாலும் தெரியவில்ல, இது அந்நிய அக்கினியை போல இது பலிபீடத்தில் நியாயாதிபதியாக இவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இவரே அபிஷேகம்லாம் பண்ணல, இவரை ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற மனுஷன் அதுக்கு முன்பு செய்த சிலுமிசம் நியாயாதிபதியாக பிள்ளைகளை ஏற்படுத்துகிறார். அதனால தான் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு அந்த ஜனங்கள் ஒரு புரோஜனமற்ற ஆசீர்வாதமற்ற ஒரு பிள்ளைகளை நியாயாதிபதிகளை காணப்படுகிறார்கள். சாமுவேலே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை போல் அல்ல, நியாயத்தை புரட்டுகிறார்கள், பரிதானம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுங்க பொம்பளை வீக்கு, இதெல்லாம் நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்கிறது. அதில் தான் ஜனங்கள்லாம் இடர்கள் உண்டாகி தங்களுக்கு புறஜாதிகளை போல் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறாங்க. இப்போ புரிகிறதா? ஒரு தலைவன் செய்கிற தவறு அந்நிய அக்கினி கொண்டு வருகிற பொழுது, அந்நிய அக்கினி என்றால் அக்கினி மட்டும் இல்லை, ராங் சாய்ஸு. எதுக்கு எது சாய்ஸு? அப்புறம் தான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பார்வைக்கு அது மிகவும் பொல்லாப்பாய் படவில்லை. சாமுவேல் தப்பித்தான். ஜனங்கள் என்ன தான் நிராகரித்தாங்கள் தவிர சாமுவேலை ஒன்று நிராகரிக்கவில்லை. சாமுவேல் அழுகிறார், கஷ்டப்படுறார், கர்த்தருக்குள்ளே செஞ்சு தவறு அவர். ஆனால் ஜனங்கள்லாம் இப்படி கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த வேணாம், எங்களுக்கு ராஜாக்கள் உலக பிரகாரமாக ஒரு ராஜா வேணும், இந்த ஜனங்க சரியில்லைன்னு. அப்புறம் தான் சவுல் எழுப்பப்படுகிறார். அப்புறம் தான் ராஜாக்களை அபிஷேகிற நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக சாமுவேல் எழும்புகிறார். முதல் ராஜா வந்தான், சவுல் தெரியும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் தாவீது. இப்படி இந்த நியாயாதிபதிகள் விஷயத்திலேருந்து ராஜாக்களுடைய காலத்துக்கு போவதுக்கு காரணம் சாமுவேலுடைய தவறான தெரிந்து கொள்ளுதல். வெளியில் நல்ல மனுஷன், நோ பொம்பளை கேஸ், நோ உமன் கேஸ், நோ ஃபைனான்ஷியல், www.com, வெல்த்து உமனு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வைனு வெல்த் உமன்னு www.com எதுவுமே சாமுவேல் கிட்ட கிடையாது. ஆனால் கொஞ்சம் சுயம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ராமாவிலும் பெயர்சபாவிலும் ரொம்ப பாப்புலர் ப்ராஃபட், அவர் ரொம்ப பேர் போன தீர்க்கதரிசி, அவருக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குது, நல்ல வசதியான தீர்க்கதரிசி. சரி பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கட்டுமே, இதில் நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லி இறக்க போய் கட்சியில் அது இஸ்ரேல் புத்திரர்களுக்கே பெரிய இடரல் ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்நிய அக்கினி. யார் செய்கிறாங்க யார் செய்யலைன்னு இல்லை, பார்த்தாலே தெரியணும். அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜனங்களாக விசுவாசிகள் சபையார் அப்படி காணப்பட வேண்டும். இது ஊழியக்காரனுக்கு விரோதமாக தூண்டி விடுகிறதல்ல, ஆண்டவருக்குள்ளே உங்களை எழுப்பி விடுகிறது. இதுங்க ரெண்டும் செத்து போய்விட்டாலும் அடுத்த ரெண்டும் அந்த ஆசிரியப்பு ஊழியத்தில் தொடர்கிறது. அதுதான் மகிமை. புதிய ஏற்பாட்டில் இந்த அந்நிய அக்கினி உள்ளே வருகிறது. அந்நிய அக்கினி அன்று மட்டுமில்லை, பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, இந்த கிருபையின் காலத்தில் அந்நிய அக்கினி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பசங்கள் தேவைப்பட்டது. வெளியில் இருக்கணும் அந்த பைத்தியக்காரத்தனம். அவன் எல்லாம் தெய்வம்னு சொல்கிறவன், நான் இயேசுவே தெய்வம் என்று சொல்கிறவன். சரி, அதன் பிறகு உங்கள் சரீரம் ஆலயம் என்று சொல்லுகிறவன், அதற்குள்ளே இயேசு வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவன். நான் மட்டுமில்லை வசனம். இப்போ பாருங்கள், எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டீங்க, இங்கே எங்கே வந்து நிற்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி பெற்றுக்கொண்டு வர 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 ஆபத்தும் அபாயத்தும் நெருங்கிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். யூஆர் ஒர்க்கிங் இன் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. தூரத்துலேருந்து தெருவலுக்கு வேறு வெளிச்சம் எல்லாருக்கும் கொடுக்கும். இயேசு நல்லவர், இயேசு குணமாக்குகிறார், அற்புதம் செய்கிறார். தெருவலுக்கு போல எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குறது. ஆமாம், நாம் போய் நன்மை பெற்றுக்கொண்டு வரலாம். ஆனால் இது சபைக்குள்ளே வருகிற பொழுது என்னென்னா, நீங்கள் அந்த மின்சாரத்தில் நீங்கள் வேலை செய்கிறவங்களை போல கர்ணம் தப்பினா மரணம். போஸ்ட்டில் ஏறுறப்ப ஒரு செத்தவனும் இருக்கிறான், கை வைக்காத இடத்துல கை வச்சு மாட்டினவன் செத்தவனும் இருக்கிறான். நம்ம வீட்டில் இருக்கிற மின்சாரம் கூட சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கோம் கர்த்தர் கிருபையில், எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் போய் தெரிஞ்ச மாதிரி கை வச்சு, இதெல்லாம் விஷப்பரிச்சை இல்லையா? அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு தான் யூ நீட் அ ரீடர்ஸ் மேனுவல். நல்ல ஒரு ஆலோசனை தேவை, நல்ல ஒரு ஆலோசனைக்காரர்கள் தேவை. ஆலோசனை எல்லா இடத்துல எழுந்து போயிடுவார்கள். இது உலக பிரகாரமான காரியத்துக்கு. சபையில் பிரசங்கமே உங்களுக்கு போதும். 1 மணி நேரம் கொடுக்குற பிரசங்கம் உங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதையும் மாற்றி அமைக்கிறதா இருக்க வேண்டும். அதுதான் அந்த பிரசங்கம். இந்த ரெண்டும் செத்து போய் விடுகிறாங்க. எங்கள் வீட்டில் 2 பேர் இறந்து விடுகிறாங்க, அடுத்த 2 பசங்க ஆசிரியர் ஊழியம் செய்கிறாங்க. அதுதான் அங்கு சிலுவையிலே சரீரத்தை அறையப்படுகிறது. குடும்பமாக கிளம்பி போய்விடவில்லை.
இந்த ஆரோனுக்கு எவ்வளோ அறிமுகமாக இருக்குதோ கொஞ்சம் ஜனங்களை ஓட்டி கொண்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்ட் சபையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, மூப்பரு டூப்பரு டாப்பருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தலைமைக்கு ஒதுக்கும். போகிறப்ப என்ன செய்யணும், அது ஒரு கொஞ்சம் வைண்ட் அப் பண்ணி போயிடும். திடீர்னு பார்த்தா சபை காலி ஆகிடும். அதிருப்தியாளர் இருப்பாங்க. தனியாக ஒரு ஆரோனுடைய அந்த கன்றுக்குட்டி ஆராதனைக்கு ஒரு ஜனங்களை கூட்டி கொண்டு போய் கொண்டிருப்பான். இதெல்லாம் அந்நிய அக்கினி, போகிறதும் விளங்காது, அதெல்லாம் கட்சியில் வித்தியாசமாக போய் முடியும். இதெல்லாம் வந்து அந்நிய அக்கினி. இந்த பாருங்கள், இவர்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கிறது, இந்த ஊழியம் செய்கிறத பார்த்து தேவன் என்ன செய்கிறார், இவர்களை கர்த்தர் என்னாகும் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்றால், இவர்களுக்கு ஊழியக்காரர்கள், அதாவது தலைவர்களுக்கு தலைவராய் கர்த்தர் மாறுபடி செய்கின்றார். 1 நாளாகமம் 24:2, என்னாகும் 3 4வது வசனம், என்னாகும் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே காவல் காக்கர்களாக இருக்கிறார்கள். பணிவிடைக்காரர்கள், பணிவிடை செய்கிற வேலைக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கிறார். அப்புறம் லேவி கோத்திரத்துக்கு மேலே இவர்களை உயர்த்துகிறார். அப்புறம் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்களாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்துகிறார். ஆசரிப்பு கூடாரம் வேலையை விடாது நீங்கள் செய்வீர்கள் என்றால், அந்த அந்நிய அக்கினியை எடுத்து வந்தது இவருடைய தப்பு. இறந்து போயிட்டான் அண்ணன், 2 மாதம் இறந்து போயிட்டாங்க. மீதி 2 பிள்ளைங்க என்ன செய்வாங்க, மாம்ச பிரகாரம் இந்த சபையும் வேணாம், இந்த தலைமையும் வேணாம். இந்த அக்கினி மோசை கொண்டு வந்து போடல, இந்த பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு கர்த்தரை அழித்து போடுகிறார். அனனியா சப்பிரால் இப்படி தான். இது அந்நிய அக்கினி உள்ளே வருகிறது. போய் வாயில் வார்த்தைக்கு தலைமைத்துவத்திடத்தில் மறைத்து பேசுகிறது ஒரு விகல்பம் இல்லை. ஒரு திறந்த புஸ்தகமாக இருக்கணும். பேசணும், ஒன்றும் பேசணும் உண்மையை, இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். நல்லா துணிகரமாக வீட்டிலே நல்லா பிளான் பண்ணி ஒன்று பின்னாடி ஒன்று வந்து செத்து தான் மிச்சம். நிலத்தேவலுக்கு தான் விட்டுறாயான்னு அப்போது ஒரு மாதிரி பொதுவாக இருந்தது எல்லாம். அதுக்கப்புறம் தான் இந்த பிரமாணமே எடுத்துட்டாங்க. பொதுவான ஒரு பிரமாணம் இருந்தது அந்த காலத்தில். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, சோம்பேறியும் நல்லா சுகமாக இருக்கிற அளவுக்கு வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்துட்டாங்க. இந்த சாவு விழுந்தது பிறகு அது இல்லை. சகலமும் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்தது. இப்போ சகலமும் பொதுவாக இருந்ததுனாக்கா பாஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துரும். ஏன்னா அவர் தான் இப்போ நல்லா இருக்கார் வசதியாக. இப்போ என்ன ஆகும், என் BMW காரில் முந்தா நேற்று கஞ்சி அடிச்சிருப்பான், நேற்று ரசிக்கப்பட்டிருப்பான். இப்போ அவன் உள்ளே வந்து குத்துக்கால் போட்டு உட்காந்துன்னு போனான்னா எப்படி இருக்கும்? எனக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, அவன் உழைச்சி வாங்கட்டுன்றேன். அவன் உழைச்சி வாங்குறப்பே அந்த பக்குவம், அந்த நாகரிகம், அந்த அறிவு எல்லாம் வந்துடும். இந்த பொதுவான இருந்ததுன்றதில் வந்து பெரிய விதத்தில் பாதிக்கப்படுறது. அந்த காலத்தில் அப்போஸ்தலத்தில் வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. இந்த காலத்தில் இல்லாததே இல்லை. அப்போஸ்தலர் இடத்துல, அப்போஸ்தலர் மட்டும் சொல்ல, ஊழியக்காரங்கிட்ட இதை பாருங்க, மூட்டை மூட்டையாக வந்து இறங்குது. உள்ளே என்ன பொண்ணும் வெள்ளியுமான்னு பார்த்தா பச்சை மிளகா. அது உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்படி மூட்டையாக சாக்காக வந்து இறங்குற பொழுது தூர இடத்துலேருந்து பார்க்குறேன்னா நினைப்பான், பலிபிடமெல்லாம் நிரம்பி வழிகிறது. வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லைன்னு சொன்னதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோடு போச்சு. அந்த பிச்சைக்காரங்கிட்ட இவர் சொல்கிறாரு, பேதுரு யோவானும் போகிறப்போ, ஏதாவது கொடுங்க ஐயான்னு கேட்டால் அவனை மாத்தாண்டா நாங்களும் இருக்கிறோன்னு சொல்லாமல், இவங்ககிட்டையும் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, அவங்ககிட்டையும் வெள்ளியும் பொண்ணும் இல்லை. இல்லை, வசனம் சொல்தா இல்லையா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இப்போ சகலமும் பொதுவாக இருக்குது. என்ன ஆகும், முதல்ல எனக்கு இருதயம் வெளிலே வந்துடும் தானே, அதுவே ஏஞ்சி வெளில வந்துடும் வாய் வழியாக. ஐயோ எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணணும், எந்த நாட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு போகணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். ஏன்னா அது ஒருத்த வந்து ஆணி அடிப்பான். என் கிரானைட்டில் ஆணி அடித்து கொடி கட்டி உள்ள கயிறு காய வைப்பான், துணி காய வைப்பான், இல்லை குழந்தைக்கு தொட்டில் கட்டுறேன்னுவான். எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வர்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்றுக்கொள்வது வேறு. சரி நான் வர்றேன், மாமியார் வருது உங்கள் வீட்டுக்கு. இப்போ புரியும் உங்களுக்கு. நான் வந்தால் ஏற்றுக்குவீங்க, அது வேறு விஷயம். அது ரொம்ப இனிமையான ஒரு உறவாக இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு. அது வந்து ஒரு மாதம் இருக்கிறேன்னு, அவ்வளோதான். சகோதரிமார்கள் எப்படி இருப்பீங்க? அவங்க அம்மா வராங்கன்றது இல்லை, நான் சொல்கிறது மாப்பிள்ளோட அம்மா வராங்க, இல்லை பொண்ணோட அம்மா வராங்க. சகோதரிமார்கள் எப்படி இருப்பீங்க சொல்கிறேன். அதுபோல் சகலமும் பொதுவாகிடுது. அப்போது அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வர. இந்த 2 சாவு விழுந்தோடனே அப்புறம் சபை விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. சபையில் காணிக்கெல்லாம் பெருக ஆரம்பிக்கிறது. அப்பவும் அப்போஸ்தலர் கரைப்படியில். அப்புறம் வர 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 வரைய ஐடென்டிட்டியே அது வேறு மாதிரி ஆகிடுது. அந்த சபை எங்கே இருக்குது தெரியுமா? அந்த சபை போனினாலே 50 கார் வெளில நிற்கும், எல்லாம் BMW, எல்லாம் ஆடி, எல்லாம் ஹை பிராண்ட் கார். அந்த சபை இப்படி. அப்புறம் மார்க்கத்தின் சபை, அப்புறம் பாஷைக்காரர்கள் சபை, அப்புறம் இங்கிலீஷ் சர்ச்சு, தமிழ் சர்ச்சு, தெலுங்கு சர்ச்சு, அப்புறம் இனத்தின் பிஹைண்ட் ஸ்க்ரீனு. இவங்க தான் இங்கே போனவங்க வரக்கூடாதுன்னுவான். ஒரு சபைகள் எனக்கே தெரியும், கதவெல்லாம் பூட்டி வச்சுருவான். என்னென்னா அவங்க ஆளுங்களாம் அட்டெண்டன்ஸ் எடுத்துன்னு போட்டுருவான். எங்கே இருக்குது அதெல்லாம்?
நாங்கள் ஆர்த்தடாக்ஸுன்ட்டு ஏதோ சரி ஏதோ வச்சுன்னு ஆராதிக்கும். ஆலயம் வாசல்லாம் உள்ளே போக முடியாது. சரி வந்தாரா வாழ வைக்கும் வையகன்ற மாதிரி இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்ட் தான் அங்கே வந்தால் இவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது. இப்போ சகலம் பொதுவாக இருக்கிறது விசுவாசிக்கு, அதை இல்லாதப்பட்டவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லடாப்பா சகலம் பொதுவாக இருக்குது, ரேஷன் வாங்க வேண்டியதில்லை, சிலிண்டர் பாஸ்ட் வீட்டில் தூக்கின்னு வாங்குவான். ஏதாவது ஒன்று நல்லா நிரம்பி வழிகிற பொழுது சகலமும் பொதுவாக இருக்கிறவனுக்கு உழைச்சவனுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னான்னு. அப்புறம் அந்த பிரமாணம் எடுத்துட்டாங்க. இது அந்நியாக்கினி அதுக்கு முன்னாடி வச்சதுனால ஃபெயில் ஆகிடுச்சுங்க ஜனங்க. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. ஆனால் சபை விட்டு யாரும் போகல. அதை தான் சொல்ல வரேன். அவன் 2 பேர் செத்தான், சபை விட்டு யாரும் போகல. அந்நியாக்கினியை பார்த்து அவன் பண்ண தவறு அது. இந்த அந்நியாக்கினி அன்று மட்டுமல்ல, என்று விசுவாசிகள் எப்படி ரட்சிக்கப்படணும் அதான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிக்கும் பக்தியில் அதுக்கும் அங்கு பங்கேது. இப்போ தெரிதா ஏன் ரட்சிக்கப்படணும், விசுவாசி ரட்சிக்கப்படணுமா இல்லையான்னு? பாருங்கள் எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் நாம் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கிற தேவன் இப்படி பரிசுத்தவரை ரட்சிக்க வேண்டிய காலகட்டத்தை தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது சொல்ல அந்த பொது பிரமாணன்றது மிகப்பெரிய தாக்குதல். அந்த காலத்தில் எல்லாம் ஆரம்ப காலத்தில் சபை விருத்தி அடைகிற ஸ்டேஜில் இது நடந்தது. சபை விருத்தி அடைஞ்சு விசுவாசி காட்டிலும் இப்பொழுது மிகப்பெரிய கோட்டீஸ்வர குஞ்சுகளாக மாறிவிட்டார்கள் போதகமார்கள். கர்த்தருக்கு மகிமை. அவங்க கஞ்சி குடிச்சிறப்போ வராந்தட்டில் இருப்போலாம் இல்லை யாரும். அவன் வளர்த்த பார்க்கறதுக்கு 1 கோடி ஜனங்கள் என்று ஊடகத்தினுடைய பார்க்குறாங்க. அவன் வறுமையும் தரித்திரமும் வனாந்திரமும் அவமானமும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பான். அவங்க கூட இப்போ பரலோகம் போயிட்டுருப்பான். இப்போ அவன் ஒரு செல்வந்தமான ஒரு போதகன் ஆகிட்டான். இப்போ பொது உடைமை வச்சா அவன் என்ன ஆவான்? ரத்த கண்ணீர் அடிச்சிருவான் அவன். ஆமாம், கஷ்டப்பட்டு சேர்த்தது சம்பாதித்தது எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரோட நாமத்தில் வந்து தானும் தன் குடும்பமும் நானே என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்பேன்னு சொல்லி பலிபீடத்தை பிடிச்சி வச்சுருந்தேன். எல்லாமே பொது உடைமை ஆச்சுன்னா என்ன ஆகுது? அவ்வளோதான். இது ப்ராக்டிக்கலி ஐம் டாக்கிங், டோன்ட் மிஸ்டேக் மீ. இது ஒரு அந்நியாக்கினி தான் ஆக்சுவலாக. அதுக்கு தான் படிச்சுட்டு ஊழியத்துக்கு வரவங்களுக்கு அந்த பாங்கும் எல்லாருக்கும் அந்த படிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ படிகள்லாம் உள்ளே உட்கார வச்சுருவான். படித்தா தான் இப்போ ஊழியம் செய்ய முடியும். லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட முடியாது வண்டியை. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இப்பொழுது ஆவணங்கள் தேவை, படிப்பு தேவை. அப்படி ஆகிவிட்டது. அந்த பக்குவமும் நாகரிகம் வரும். அந்த காலத்தில் அழைப்பு இருந்தது, துடிப்பு இருந்தது, ஆவி இருந்தது, அபிஷேகம் இருந்தது, எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஸ்கீம் எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கலெக்ட் பண்ண காசெல்லாம் கூப்பிட்டு அப்போ தன்னை கரைப்படுத்திக்காக என்ன சொல்லணும், நாங்கள் அப்பம் பெட்கிறதுலும் தேவவாசனை போதிப்பதில் தான் இருப்போமே தவிர இது சமுதாய சேவைக்கெல்லாம் நாங்கள் போகிறதில்ல. தர்ம காரியத்துக்கு என்று ஜனங்களை எழுப்புவாங்க, அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள பார்த்துக்கணும், அவங்க ஊழியமே அதை உண்மையாக செய்யணும், அது அவங்களுக்கும் கர்த்தருக்குமாச்சின்னு ஒதுங்கிட்டாங்க. பணத்துக்கும் பலிபீடத்துக்கும் ஒரு இடைவெளி இருந்ததுன்னு சொல்ல வரேன். இப்போது எதுலெல்லாம் வருமானம் வருதோ அதிலெல்லாம் தன்னை புகுத்தி கொள்ளுகிறது இப்பொழுது ஃபேஷன் ஆயிடுச்சு. எந்த பிரதிஷ்டையும் கிடையாது, எந்த இடைவெளியும் கிடையாது. இது அவங்களுடைய சிலுவை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் ஊழியத்தை கொடுக்குறார். ஆசாரிய ஊழியம் நீங்கள் உடனே சொல்லக்கூடாது நான் எனக்கு ஊழிய அழைப்பு இல்லைன்னு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் நான் கழுவப்பட்ட நாம் விலைப்படுத்த விசேஷம் 1:6 படி எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற செய்கிறது பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில். அவருடைய ஆவி நம்மை தீர்க்கதரிசிகளாக மாற செய்கிறது தேவனுடைய சமூகத்தில். ஆவியும் ரத்தமும் சேர்ந்து 3 விதமான ஊழியம் கொடுத்து விடுகிறது. எப்பொழுது ஆசாரனுக்குரிய தகுதி முதல்ல வேணும். முதல்ல பலிபீடம் வேணும், எனக்கு மைக்கு வேணும், பிரசங்க பீடம் வேணும்லாம் இல்லை. முதல்ல ஆசாரனுடைய தகுதியை வளர்த்துக்கொள்ளுங்க. அந்நிய அக்கினி கொண்டு வரக்கூடாது. இந்த அந்நிய அக்கினி என்றால் என்ன? எழுத்தின்படி அது ஒரு நெருப்பு தான். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் குளிர் காயலாம் அந்த நெருப்பில் கையை விட்டால் சுட்டுக்கும். நம்ம சமைக்கிறோம், அந்த நெருப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அக்கினி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. உலக பிரகாரம் வாழ்க்கைன்னு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையும் சொல்லுகிறேன். அக்கினி இல்லாமல் ஒரு இதுவும் அசையாது. ஆனால் அந்த அக்கினியை நீங்கள் கையாளுகிற பொழுது, அக்கினியினுடைய சாரில் நடக்கிற பொழுது பார்த்து நடந்து கொள்ளுங்க. எசேக்கியேல வாசிக்கிறோம், எரேமியால வாசிக்கிறோம், ஏசாயால வாசிக்கிறோம். அக்கினியிலே உலாவினவன் நீ யார்? கேரூப். இப்போ பிசாசு தள்ளப்பட்ட தூதன், அக்கினியிலே உலாவுகிறவன், அக்கினியின் வழியை போய் தேவனுடைய துதிகளை போய் தேவனுடைய பாதத்தண்டில் செலுத்தினவன், ஆராதனைக்கு என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். நல்லா புரிந்து கொள்ளணும். வளர 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், போதகங்கள் தான் இந்த ஊழியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். முதல்ல பணிவிடைக்காரர்களை வைக்கிறார், தட்டுமுட்டு வேலைகள்லாம் கழுவுறதுக்கு லேவி கோத்திர எழுப்பார், லேவி கோத்திரத்து மலையில் வைக்கிறார். அப்புறம் கோத்திர பிதாக்களுக்கெல்லாம் இவர் தலைவர்களாக வைக்கிறார், தலைவர்களுக்கு தலைவராக வைக்கிறார். என்ன புஸ்தகம் 3:24 வாசித்தால் இந்த பிள்ளைகளை கர்த்தர் தலைவர்களுக்கு தலைவர் வைக்கிறார். ஏன்னா ஆசிரியர் கூடத்தை விட்டு போல
சரீர பிரகாரம் செவன் செத்து போயிட்டான். ஏதோ ஒரு தாக்குதல் தேவ சமூகத்தில் நடக்கிறது. சபையை விட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது. நமக்கு ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் நல்ல ஒரு போஷாக்கு கிடைக்கிறது. நாம் வளருகிறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் இதை பொறுத்து தான் ஆசீர்வாதம் நாளை காலிலேருந்து உருவாக்கப்படும். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது? இந்த அந்நிய அக்கினினாலே இவ்வளோ பிரச்சனை வருகிறது. இப்பொழுது போதகங்கள் அந்நிய அக்கினியாய் நிறந்திருக்கிறது. கீழ்த்திசையாரின் போதகம் என்று ஒன்று இருக்கிறது வேதத்தில். எத்தனை பேருக்கு தெரியும் கீழ்த்திசையாரின் போதகம்? கீழ்த்திசையாரின் போதகம் என்றால் என்ன? திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். வேதமே வெளிச்சம். வேதத்தின்படி நடக்கிறது இல்லை, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா? அதனால தான் யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாரே, உங்களுடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாள் பார்க்கலாக இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. நம்மால் எங்கே போயிட்டான்? கலாத்திய சபை. இது ஏசாயால் எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தரை போல நாள் பார்க்க போயிட்டீங்க. மார்கழி மாதம், ஆடி மாதம் இதனாலெல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள், திருமணம்லாம் நடக்காது. ஆமாம், ஏன்? அஷ்டமி நவமி இதெல்லாம் பார்க்குற பொழுது அதெல்லாம் நல்ல நாட்கள் அல்ல என்று உலகம் சொல்லுகிறது. பெலிஸ்தர்கள் சொல்லலாம், தேவனை அறியாத ஜனங்கள் சொல்லலாம். இது அபிஷேகம் பண்ணப்பட்ட வித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வித்து, தேவன் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தது என்ன? இதெல்லாம் மாறுபாட்டை சந்தித்துட்டு விலகி 2வது விஷயம் ஞானஸ்தானம் எடுக்குது. அப்போவும் போய் நான் இன்னும் பாரம்பரியத்தை அமர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி உட்காந்தா இது ரொம்ப கஷ்டம். இது புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நாலு நிச்சயத்தை பார்க்குற ஜனங்களுக்கு அது பெலிஸ்தருக்குரிய அந்த யூஆர் ஆஸ்கிங் த கர்சஸ் ஆஃப் பெலிஸ்டைன்ஸ். பார்த்தீங்கல்ல, டிவியை போடுங்க, வெட்டுறேன் குத்துறேன். இது ஒரு பக்கம் லோக்கல் கலவரம் ஒன்று. அவனை வெட்டினா அதை வெட்டினா இதை வெட்டினான். அவன் குண்டு குண்டாக போடுறான் தேசத்து மேலே. இதெல்லாம் பெலிஸ்தர். டுடே பாலஸ்தீன் வாஸ் தோஸ் டேஸ் பெலிஸ்டைன்ஸ். பாலஸ்தீனை வாசிக்கிறேன் இல்லையா, அதான் பெலிஸ்தர். பெலிஸ்தரை போல நாலு நிச்சயம் பார்க்குறீங்க. பெலிஸ்தரின் சாபங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் வரும். இது தியானஸ்தானம்லாம் டப்பு ஞானஸ்தானம் தான். தனியில் முக்கிய எழும்புறது தான். இது இயேசுவின் ரத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை. இன்று திருவிருந்து வேறு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. புத்தி இல்லாத கலாத்தியரை ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிவடைகிறதுன்னு உங்களை இப்படிப்பட்ட மயக்கத்துக்குள் நடத்தினவன் எவன்? இது ஆவிக்குரிய மயக்கம் வருகிறது. நீ செவ்வாய்க்கிழமை ஒருத்தன் காணிக்கை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கே ஃபோன் பண்ணி, இன்றைக்கி வராதிங்க ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு வாங்க காணிக்கை கொடுக்குறான்றான். இவன் காணிக்கைக்கும் ஐயோ இவனுக்கும் ஐயோ நினச்சிக்கிச்சு என் மனசு. பாவி, என்ன வார்த்தை பேசுகிற? காணிக்கை ஒரு பக்கம் ஓடு, என்ன பேசுகிறீங்க? செவ்வாய்க்கிழமை காணிக்கை தர மாட்டேன்றீங்க. ஆமாம், இன்றைக்கி தந்த நல்ல நாள் இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க. நான் போவே இல்லை கடைசி வரைக்கும், அவனும் கொடுக்கவே இல்லை. எவ்வளோ ஊறி இருக்கு பாருங்கள். விடுதலை பெறப்ப 4 நட்சத்திரம் பார்க்குறியா நீ? பகலுன்னு பார்க்காம ஃபோன் அடிக்கிறது. சொல்கிறேன், நான் சொல்லட்டுமா? இன்றைக்கி அஷ்டமி, நாளைக்கு நவமி, 4 அன்னைக்கு கழிச்சு வரேன், நீ போயே சேர்ந்துருவேன். ஆடி மாதம் முடிஞ்சோன்னே ப்ரேயருக்கு வரேன், மார்கழி மாதம் முடிஞ்சோன்னே ப்ரேயருக்கு வரேன். ஐயா ஐசியூவில் உட்காந்துருக்கு, படுத்து வச்சுருக்கான், கிடத்திருக்கான், இன்னும் கொஞ்ச நேரம் அவன் மார்ச்சரி போயிடுவான், லேட்டாக வந்தீங்கன்னா வா 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 வான்னு. இந்த மாதிரி நிறைய பாஸ்டர் பாருங்களேன், சோமர் சால்ட் அடிக்க வச்சு உழுந்து வச்சுருக்கான். நம்ம விசுவாசி வர சொல்கிறது, வண்டி எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே 3 ஃபோன் எடுத்துக்கிட்டு அவன் இப்படி பேசுது இப்படி வாயுவில் வச்சு பேசுது. கடைசியில் அவன் பல்ட்டி அடிச்சு அவன் அப்போலோ 10 ஸ்டாண்டில் அட்மிட் ஆகிடுறான். அவன் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம விசுவாசிங்க. அப்புறம் அந்த அம்மா மறுபடியும் ஃபோன் பண்ணி பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்கன்னா அந்த ஐசியூ டாக்டர் எடுத்து சொல்லுது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன், இந்த மனசை வண்டி ஓட்டுறப்போ ஃபோன் பேசினு வந்திருக்கா, சோமர் சால்ட் அடிச்சு கீழே விழுந்திருக்கான், அவனை எடுத்துன்னு சேர்த்துருக்கான் தர்மாஸ்பத்திரியில். இது போய் ஜெபம் பண்ணோம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். நல்லா இருக்கிறோன்னு யாரையும் வாழ விட மாட்டான் நம்ம ஆள். நம்ம ஆள் தான் மட்டையாயிட்டான். கூப்பிட்றதுக்கு ஒரு இதுவா நான் சொல்லிட்டேன் வரேன்றான். அச்சு எங்கே இருக்க. அவனுக்கு என்ன பண்ணுவான்? ஃபோன் அடிச்சா எந்த ஃபோன் வரும்னு தெரியும். அவன் ஃபோன் எடுத்து ஹெல்மெட்டு உள்ள ஃபோனை விட்டு பார்த்தான், அப்புறம் இப்படி பார்த்தான்னா அவ்வளோதான். அவர் ஒரே முட்டை ஒரு தலையை அவருக்கு இப்போ 10 பேர் ஜாபம் பண்ணுறதாயிடுச்சு. 4 நட்சத்திரம் பார்க்கறது யாரும் பிரச்சனை வெளியால வர வேணாம். நமக்கு நம்ம விசுவாசிகளே போதும், தேவனாவும் தரிக்கப்பட்ட ஜனமே போதும். பொட்டி செஞ்சு அவனே அடக்காராதனை பண்ணி விட்டுருவான். அவன் ஆராதனை பண்ணுவான் போதகன், இவன் அவனுக்கு அடக்காராதனை பண்ணுவான். நம்மால்
அடுத்தது தந்திரமான போதகம். இதெல்லாம் பலிபீடத்தில் வர அந்நிய அக்கினி, அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். அப்போ இது வரைக்கும் இருளில் இருக்கிற எனக்கு பிரைட் ஃப்யூச்சர் வேணும்னா வசனத்தின்படி நடக்கிறது கிடையாது, உபதேசத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது. எங்கே பார்த்தாலும் சிலரை பார்க்கலாம். ஏன்? அந்த அபிஷேகம் பெற்று வந்திருக்கான், அவன் என்ன 10 பேர் விழறான், உட்காந்த 10 பேர் விழறான். மேடையில் அவன் கொடுக்குற அலப்பறைகள் வித்தியாசம். சரி, அது அவனோட ஊழியம். உனக்கு நல்ல சபை இருக்கிறது, நல்ல போதகர் இருக்கா, எனக்கே தெரியும். நல்ல ஒரு பின்னணியில் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய பின்னணியில். நீங்கள் எதுக்கு போகிறீங்க? சும்மா பார்க்க போகிறேன், வேடிக்கை பார்க்க சர்க்கஸ் ஆகாது. அது அவன் முதல்ல என்ட்ரி ஃபீஸு என்ட்ரி எல்லாம் போட்டு அவன் எங்கேருந்து வரான்னு ஆதார் ஐடி முதற்கொண்டு வாங்கிடுறான். அப்புறம் அவன் மேடையிலேருந்து சொல்கிறான், பரிசுத்தாவியனருக்கு மகிமைக்காக நான் சொல்கிறேன், நீ இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிற இந்த பின்கோடுன்றான். அது உண்மையோ பொய்யோ? முதல்ல தான் அட்ரஸ் கொடுக்குறிய. அவன் மேடையிலேருந்து தீர்க்கதரிசன வெளிப்பாடே வருது, சென்னை 41லேருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்கன்னு. அது அங்கேயே கொடுத்துட்றான்ல. அது அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னொருத்தன் சொல்கிறான், ஏசுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன். அதுக்கு விசுவாசி கேட்குறான், என்னை பற்றி ஏசுக்கிட்ட சொன்னியே, அந்த ஃபோன் நம்பர் கொடு, நானும் கொஞ்சம் பேசுகிறேன்னு. ஏசுவை கேட்டு சொல்கிறேன்றான். ஏசு சொல்கிறானா கொடுக்காத என் நம்பருன்னானா. அதனால் இவன் ஏசு சொல்லிட்டார் கொடுக்குவானான்னு நான் தரல. அவர் எப்போ தரேன்னு சொல்கிறோ உன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், அப்புறம் நீ பேசிக்கோங்க. இதுவும் நம்பின்னு போயின்னு வந்துன்னு இருக்கு. கட்சி நாட்களில் அதான் இது ஒழுங்காக அடங்காது. இது சபையாக சுற்றி வா, குருக்கலிக்கா முந்திரிக்கா மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நூதன சீசர்கள்லாம் வருவாங்க. அதான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு இறங்குறான், சபைக்கு அடங்கிறது கிடையாது, சத்தியத்துக்கு அடங்கிறது கிடையாது, உபதேசத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது, திருவிருந்துக்கு சட்டப்படுறது கிடையாது. அதாவது சாயலம் போனால் மொண்டு குடிக்கலாம், நீ இவ்வளோண்டு ரசத்துக்கும் இவ்வளோண்டு அப்பத்துக்கும் இவ்வளோ பண்ணுறார் பாஸ்டருன்றவங்களாம் இருக்கான். என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறீங்க யூடியூப்பில்? ஏன்? அது அவங்க அப்படியே பெயின்ஃபுல்லாக இருக்கான். பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய விதத்தில் ஆசரிக்கணும். அது நீங்கள் போய் பாருங்கள், அந்நியன் புசிக்கக்கூடாது. வாழ்க்கையெல்லாம் அந்நியனுடைய வாழ்க்கை வாழ்கிறது, பெலிஸ்தருடைய வாழ்க்கை வாழ்கிறது. அப்போ பஸ்கா கொண்டு நல்ல வெள்ளையும் சொல்லி கட்டின்னு யாரை ஏமாத்துக்கிறோம் சொல்லுங்கள்? அந்த வெள்ளை ஏதாவது காப்பாற்றுதா? சீரோட தான். வெள்ளி தொட்டில் பார்த்தா அது கரும்புலி பளிச்சுன்னு தெரியும். பஸ்கா ஆசரிக்கிறதுல ஆசரிக்கிறதுல அதான் வேதம் சொல்லி தந்திரமான போதகம். நான் சொன்னேன்ல, ஃபோன் நம்பர் கொடுப்பா, இயேசு ஃபோன் நம்பர் தரேன்றான். ஊழியரில் இயேசுவோட ஃபோன் நம்பரே அவன்கிட்ட வச்சுருக்கான். அப்படிப்பட்ட பிரகஸ்பதி பக்தி சிகாமணி அவன். அதனால தான் வேதம் சொல்லுது கொரிந்தியரில் 1 கொரிந்தியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாக இங்கே பலவித காட்டலாம் அலைகளை போல அடிபட்டு அலைக்கிறலாம் இராதிருங்க. இது ஒரு காற்று சேஷ்ட சொல்கிறான் இல்லையா? நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் மன்னிச்சுக்கொள்ளுங்க, டிவி பார்க்குறவங்க தானே எல்லாம். டிவி பார்க்கலாம் கூட தேவ சிதிக்காக டிவி போடுறோம்ல. காற்று சேஷ்டை, காற்று கருப்பு, இதெல்லாம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு காற்று. என்ன காற்று? இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாக்கிய பலவித காற்றின அலைகளை போல அடிக்கப்பட்டு அலைகளாக இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சூது தெரியணும் ஐயா. குழந்தைகளாக இராமல்னாக்கா இன்னும் நீ குழந்தையா இல்லை. பலமான போஜனம் சபை கொடுக்கறது. ஆமாம், நீ போய்ட்டு அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன், உன்னை அப்படியே கூட்டு போகிறேன் பரலோகத்துக்கு, உன்னை இப்படி இங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு போய் காமிச்சினேன் 3வது வானம், அப்புறம் அங்கேருந்து நான் கூப்பிட்டு வரேன். இதெல்லாம் இருக்க யூடியூப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏயா அவன் சொல்கிறான், அண்ணா ஏசுவோட ஃபோன் நம்பர் கேட்குறிய, என்ன போய் சொல்கிறது? அவன் எப்படி மண்டையை கழுவி வச்சுருக்கான்? என்னத்தை சொல்கிறதோ. பலவிதமான போதக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பிலேயாமின் போதகம் இது சபையில் இருக்குது. அந்நிய அக்கினி இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இஸ்ரேல் புத்திரர்கள் வருகிறாங்க. என்ன புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் பலவிதமான போதகம், அந்நிய போதகம். இந்த அந்நிய போதகத்தில் நம்ம பலவிதமான அந்நிய போதகம் அழைப்புடு தெரியாதுருங்க. போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால் பிலேயாமின் போதகம் இன்று சபைகளுக்குள்ளே இது இருக்கிறதா இல்லையா பாருங்கள். அந்நிய போதகம் பார்த்துட்டோம், பலவிதமான கீர்த்திசையாரின் போதகம் பார்த்துட்டோம், தந்திரமான போதகம் பார்த்துட்டோம், அந்நிய அக்கினியை பார்த்துட்டோம். இப்போது பிலேயாமின் போதனை.
பிலேயாமின் போதனை இந்த சபைகளுக்குள் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இஸ்ரேல் புத்திரர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேரே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. வர வழியில் பாலாக் மோவாபிய ராஜா பார்க்குறான். இது முழுக்க முழுக்க வேசித்தனம் உருவான சந்ததி. இது லோத்துக்கும் அவனுடைய குமார்த்திகளுக்கும் பிறந்தது தான் இந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும். இந்த மோவாபிய ராஜா என்ன செய்கிறான், எந்த வேசித்தனத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அதே விசுவாசிக்கு ஒப்பனையாக இருக்கிறான், அவன் பலதரப்பட்ட வேசிக்காலனாக இருப்பான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியினுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு கப்பம் கட்டுறதை போல் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி வச்சுருப்பான். சபைக்கெல்லாம் வரமாட்டான், சங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். நான் சொல்கிறேன், இந்த உபதேசம்லாம் கடுமையான உபதேசம். யாருக்கு செவி காட்பார், இவ்வளோண்டு திராட்சை ரசத்துக்கும் இவ்வளோண்டு ரொட்டிக்கும். அதான் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ரொட்டியாகவும் கிரேப் ஜூஸும் தெரியும். நமக்கு அது அப்பமும் ரசமாக தெரிகிறது, தேவனுடைய சரீரமும் தேவனுடைய ரத்தமாக தெரிகிறது நமக்கு. அதுக்கு போய் அவ்வளோ பேசுகிறார் பாஸ்டரு, எங்கள் மனசோட இதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் வேசித்தனத்தில் மூழ்கி இருக்கிற குடும்பங்கள், மூழ்கி இருக்கிற ஜாதிகள். கொஞ்சம் கூட அந்த ஆவிக்குரிய கூச்சமே இருக்காது. என்னடா இந்த மாதிரி இருக்கிறமே வாழ்க்கை, அது எடுக்கிறதுக்குன்னு திருவிருந்து எடுக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால் நல்லா வளாவி வச்சிட்றான், சூப்பு கடை மாதிரி. ஏன் வேணாலும் மொண்டு குச்சிக்கோங்க, ஏசின் ரத்தம் அது விலையேற பெற்றது, அது இந்த மாதிரிலாம் தகுதியெல்லாம் பார்த்தா கொடுக்குறவனுக்கே தகுதி இல்லை. எப்படி பேசிடலாம். இதெல்லாம் வந்து பிலேயாமின் உபதேசம். கடைசியில் அது அந்த மாதிரி ஜனங்க இந்த மோவாபியருக்கும் எப்படி பிலேயாமுக்கும் வருகிறது தொடர்புன்னு நான் சொல்கிறேன். அதான் சொல்ல, இந்த வேசித்தனம் பண்ணுறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபிட் இருப்பான். அந்த தீர்க்கதரிசின் மூலம் இவன் பக்தி விருத்தி அடைகிறானான்னு கேட்டால் இல்லை. அந்த தீர்க்கதரிசின் மூலம் இவனோட தொழில் மாற்றப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை. இந்த தீர்க்கதரிசி மூலம் இவனுடைய பாவம் சங்கரிக்கப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு ஏன் உனக்கு இவனும் அவன் பணம் கொடுக்குறான், இவன் நிவாரணம், சர்வீஸ் ப்ரொவைடர், இவன் சர்வீஸ் ரிசீவர், அவன் இவன் ப்ரொவைடர். எது அபிஷேகம் பண்ணப்பட்டது ஆண்டவர். இதுக்கு ரெண்டும் இந்த மாதிரி பேர் வச்சுக்கிதுங்க. ஐ எம் சர்வீஸ் ப்ரொவைடர் டு யூ, யூஆர் சர்வீஸ், யூஆர் கஸ்டமர் டு மீன்ற மாதிரி ஆகிடும். கஸ்டமர், விசுவாசி கஸ்டமர் ஆகிடுறான். ஆமாம், ஆனால் கூப்பிட்றாங்க, ஆளை விட்டு ஃபஸ்ட் டைம் வரமாட்டேன்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறவரை போல். அப்புறம் வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்னொன்னே ஏன் புரிஞ்சுக்கிறான் மோவாபிய ராஜா. அதில் எந்த அறிவு வேலை செய்தோ இல்லையோ, இந்த பண விஷயம் எல்லாம் முழு வேலை செய்யும் பேசத்தில் இருக்கவங்களுக்கு. வீடு நிறைய பொண்ணு வெளியும் கொடுத்தா கூட நான் வரமாட்டேன்னொன்னே, சரி நான் வீடு நிறைய பொண்ணு வெளியும் கொடுக்குறேன்னு சொல்கிறான். டீலாக நோ டீலாக மாதிரி. உடனே என்ன பண்ணால் சரி கிளம்பி வந்துடுறான். வர வழியில் இவனுக்கு நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கழுதை பேசுது, செவத்தில் போய் முட்டுது, கால் உடைக்கப்படுது, வாயை உடைக்காமல் விட்டுருச்சு கழுதை. பிலேயாமுக்கு வாயை உடச்சிருந்தா இஸ்ரேல் காக்கப்பட்டிருக்கும். காலை உடச்சிது, அப்போவும் அடங்கலை, வாய் நல்லா இருந்தது. அந்த வாயை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு. ஏன் வாயை உடைக்கலைன்னா, அவன் இங்கே வந்து ஆசீர்வதிக்கணும். கர்த்தரோட திட்டம் அது. இப்போ நம்மளோட ஆசை என்னன்னா, வாயை உடச்சிருந்தா இதெல்லாம் பேசியிருக்காதுன்னு. ஆனால் ஏன் வாயை உடைக்கலைன்னா, இஸ்ரேலை ஆசுது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று சொல்வதுக்கு தான் அந்த வாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடு அந்த வாய் நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு அது வரைக்கும் அந்த வாய். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் உன்னை சவிக்க கொண்டு வந்தேன்டா கூலிக்கு பொருத்தி, நீ வந்து இவனை ஆசீர்வதிக்கிற, நான் கூப்பிட்டு வந்த விஷயமே மாறி போச்சு, நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கணும்னா, அவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ பிலேயாம் சொல்கிறார், இந்த ஜனங்களை நெருங்கவே முடியல. பூமிக்குரிய ரீதியில் பார்த்தா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது, ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தா ராஜ கம்பீரம் இருக்கிறது. அதுக்கு ரீசனும் சொல்கிறான் அந்த மனுஷன். யார்? தீர்க்கதரிசி. என்ன ஜாதிகளோடு இவர்கள் கலவாமல் இருக்கிறாங்க, கர்த்தர் கூட இருக்கிறார், ஒன்றுமே செய்ய முடியல, கிட்டே போக முடியல, இஸ்ரேலுக்கு மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுரம் குறி சொல்றதும் இல்லை. அப்போ என்னத்துக்கு ஏன் நீ வந்த வீட்டிலேருந்து புறப்பட்டு கையை காலை உடச்சிக்கின்னு? சரி பரவாயில்ல, இது நல்ல ஆலோசகர். என்னது துன்மார்க்கமான ஆலோசனை, துஷ்ட ஆலோசனை பிலேயாம். சரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், இது வேறு மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம். என்ன ஆப்ரேஷன்? மோவாபிய ஸ்திரியை உள்ளே அனுப்பு. என்ன அவங்க இவளுங்க ஃப்ரம் த பிகினிங் இவங்க வந்து வேசித்தனத்தில் தான் இருக்கிறாங்க. உருவானதே அந்த மாதிரி தான், கை வந்த கலை. உடனே வேசித்தனம் பண்ணுவதற்கென்ற மோவாபிய ஸ்திரீகளுக்கு பதில் மீதியான ஸ்திரீகளை அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சோடனே இஸ்ரேலில் கொஞ்சம் வீக்கு வெசல் இருக்குது. அதான் இந்த வனாந்தட்டில் இருந்து நல்ல உடல் சுகம், நல்ல பலன், ஆரோக்கியம் இருந்தால், நல்ல குடும்பம்லாம் ஒழுங்காக போய் கொண்டு தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. சபைக்குள்ளேயே சொல்கிறேன். அதான் விசுவாசிகளே மாறுபடான சந்ததி இருக்குது சபையில். அது சங்கரிக்கப்படுகிறத விட சுத்திகரிக்கப்படுகிறது நல்லது. அது சுத்திகரிக்கிறதுக்கு தான் சபையில் இவ்வளோ கூட்டங்கள்லாம் வைக்கிறது, இப்படிப்பட்ட பிரசங்கள் கொடுக்கறது. அப்படியும் சிலதெல்லாம் மோஸ்ட்லி எவ்வளோ எடுத்து சொல்லியும் வெரி மைனர் பாப்புலேஷன் கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு அன்பு கிடைக்கல, எனக்கு ஆறுதல் கிடைக்கலன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பான் இல்லையா. எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை,
எவ்வளோ இறக்கத்தை சம்பாதிக்கிற மாதிரி பேசணுமோ பேசி அதை என்ன நான் இன்னொருத்தரை வசப்படுத்துறதுக்கு சொல்கிறது. அது நான் யார் தெரியுமானாக்கா போட பெருமை பிடிச்சோன்னு போயிடுவான். இந்த மாதிரி சொன்னால் அப்படியா சரி என்ன அப்படின்னு கேட்டு வருவாங்க. அது ஒரு சில பேருக்கு அது ஒரு சைக்காலஜி. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருந்துருக்கான். இந்த மோவாபியஸ்திரியை போய் பார்த்தோன்னே, அதாவது மீதியான ஸ்திரியை பார்த்தோன்னே அதை பஞ்சு நெருப்பும் டக்குன்னு பற்றிக்கிற மாதிரி பற்றிக்கிச்சு. எஸ்து கஸ்பின் 2 பேரும் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டாங்க இந்த அடல்ட்ரியில். அதான் கொஞ்சம் பேர் அப்படி போய் வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஐடியா காரணக்கர்த்தா யாருன்னா பிலேயாமோட உபதேசம். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பாயாக என்பது தான் தேவனுடைய வசனம். அன்று முதல் இன்று வரை அந்நிய நுகத்தை பிணைக்கப்படுகிற வெறுக்கிறவன் சுகமாக இருப்பான், எதிர்காலம் நல்லா இருக்கும். அதை விரும்புகிறவன் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஐயா, எல்லா கல்யாணம் ஆன நாள்லேருந்து பிரச்சனை தான். யாரை கட்டினேன், எப்படி கட்டினேன் எல்லாம் பார்த்தோன்னா விஷயம் தப்பு கர்த்தர்கிட்ட இருக்காது. ஆனால் இவன் நடுவில் ரசிக்கப்பட்டவனே என்ன சொல்வான்னா, அந்த சப்ஜெக்ட் தெரியாது இவனுக்கு, இவன் அதுலேருந்து ஆரம்பிப்பான். இந்த ஊழியம் சரியில்லை, அந்த ஊழியம் சரியில்லை, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இவன் வேசித்தனம் பாவம் இன்னும் பாவ நிவர்த்தி ஆகலை, இவன் பாவ அறிக்கை இல்லை, அதுக்கேற்ற தேவை இறக்கம் பெறலை, அது அப்படியே இருந்துனே இருக்குது. அரியஸ் அது கிளியர் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் என்னடா பிஎஸ்சியில் 2 அரியஸ் வச்சேன்னு, கல்யாணத்துக்கு அப்புறம் எழுத வேண்டியதானே. அப்போது வச்சா 2 அரியஸ் வாலிபனாக இருக்கப்போ, இப்போ கல்யாணம் ஆகி போய் பார்க்குற 4 அரியஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி டபுள் ஆகிடுச்சு. 2 எழுத முடியல, நான் எப்படி 4 எழுதுவேன்னா. அந்த மாதிரி அந்த அரியஸ் அப்படியே மல்டிப்ளை ஆகி பிள்ளைங்க இப்போ அந்த ஃபார்னிகேஷனுக்குள்ளே போகிறான். லவ் மேரேஜ், இவனும் லவ் மேரேஜ், பையனும் லவ் மேரேஜ். எங்கள் வீட்டில் எல்லா லவ் மேரேஜும் பெருமையாக சொல்லுவான். சத்தியம் தெரியல. பிலேயாமின் உபதேசம், மோவாபியஸ்திரிகளை விடு, நல்லா பராக்கிரமசாலியாக இருக்கிறான், அவன் அழிஞ்சு போயிட்டான். இந்த வேசித்தனம் உள்ளே போகிறப்போ கர்த்தருடைய கடும் கோபம் இஸ்ரேல் பாலியத்துக்குள்ளே வருகிறது. எவெல்லாம் இந்த தவறு செஞ்சோம் எல்லாரும் மேலே வாதை வருகிறது. வாதை நிறுத்த என்ன செய்யணும், ஜெபிக்கிறோன்னுவான். இல்லை, வாதி நிறுத்த மனம் திரும்பணும். வாதை வேறு, நம்மளுக்கு அன்றாடம் வருகிற பிரச்சனைகள் வேறு. ஜெபித்து எதை சிலதெல்லாம் திருத்தணுமோ சரி பண்ணமோ சரி பண்ணலாம். சிலதெல்லாம் நம்ம மனம் திரும்பினாதான், ஒப்பு கொடுத்தாதான், மறுபடியும் அந்த பக்கம் திரும்பி பார்க்காத இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அது நட்பாக இருக்கும், உறவாக இருக்கும், மாம்சம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், எல்லாம் சேர்ந்தது தான் இது. கடைசியில் என்ன நடக்கிறது, இவங்க போய் பார்த்தோன்னே பினகாஸ் என்பவன், இந்த எலியாசனுடைய குமாரன், ஆரோனுடைய பேரை பினகாஸ் என்பவன் பார்த்து போய் ஈட்டி எடுத்து குத்தி போட்டுறோம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது, போலீஸ் பிடிச்சி போயிடும். என்ன செய்யணும்னா இந்த ஜனங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அந்நிய அக்கினி இது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது அந்நிய அக்கினி. நாத்தாப்பும் அபியும் செத்து போயிட்டான். அடுத்தது இத்துமாரும் எலியாசரும் கண்டினியூ பண்ணான். ஆனால் உயர்த்தினார் கர்த்தர். எலியாசருடைய பையன் தான் பினகாஸ். இவன் இப்படி எடுத்து போய் குத்தினோன்னே ஆண்டவருடைய வாத கோபம், அந்த உக்கிர கோபம் நிறுத்தப்படுகிறது. பாருங்கள், ரத்த சிந்துதல் வருகிறது. அப்போ கிறிஸ்து வரல, இவர்களுடைய ரத்தம் பீச்சில் அடிக்கிறது. அது தேவனுடைய உக்கிர கோபம் நிறுத்தப்படுகிறது. உடனே வாதம் நிறுத்தப்படுகிறது. அவர்கள் 2 பேரும் செத்து போய் விடுகிறாங்க. கர்த்தருடைய கோபம் தணிகிறது. இந்த பினகாஸுக்கு நித்திய ஆசாரிய பட்டத்தை கர்த்தரே கொடுக்குறார். அதான் அந்த ஆசாரிய ஊழியம், இந்த பாஸ்டர் ஊழியம்லாம் கர்த்தரா பார்த்து கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கா, இந்த வேசித்தனத்தை அறவே இருக்கக்கூடாது. கண்களில் கண்ட்ரோல் இல்லை, மாம்சத்தில் கண்ட்ரோல் இல்லை, ஜீவனத்தின் பெருமையில் கண்ட்ரோல் இல்லை. இதை 3 பிதாவினால் உண்டாக்கப்படாத காரியத்திலெல்லாம் மூழ்கி இருக்கிற பொழுது, அவனு ஆசாரன் ஆக்கிற பொழுது, ஈனமானவர்களை ஆசாரன் ஆக்கினா எரபயாம். கடைசியில் என்ன ஆச்சு, கன்றுக்குட்டி ஆராதனை அவனும் கண்டினியூ பண்ணான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ராஜ்யபாரமே அசைக்கப்பட்டு போய்விட்டது. பிரியமான தேவனுடைய ஜனமே, பாத்தி ஏற்றணும். ஜனங்களை ஊழியராக எழுப்புகிற பொழுது பாத்தி எழுப்பணும். முகஸ்துதியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. பலிபீடம் என்பது பரிசுத்தமான ஒரு இடம். இங்கேருந்து பேசுகிற வார்த்தை மிகவும் உன்னதமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த பரிசுத்தம் தேவை. இந்த பிலேயாமுடைய உபதேசம் என்னென்னா, இந்த காதல் திருமணத்தெல்லாம் சபைகள் உற்சாகப்படுத்துகிறாங்க. அதான் பிலேயாமுடைய உபதேசம். அவர்களுக்குள்ளே மோவாபியஸ்திரியை அனுப்பும். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது என்பது பிரமாணம், பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும். அப்போ அதை உற்சாகப்படுத்துகிற போதகர், உற்சாகப்படுத்துகிற ஆசாரியன், இல்லைன்னா அவன் போயிடுவான் சபை விட்டு. போட்டையா அவன் போனால் இன்னும் 10 பேர் போட்டையா, நீ 10 பேருக்கு ஊழியம் செய்கிறியா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறியா? இந்த எண்ணிக்கைகள்லாம் பார்த்து ஊழியம் செய்கிறப்போ கடைசியில் பெரிய பெரிய வாத போதகர் வீட்டுக்கு வந்துடும். உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? வெளிப்படுத்த விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது. என்ன குறை? விக்கிரகத்துக்கு நீ புசித்தா என்பது உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தலை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரை
வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுவர்கள் உன்னிடத்தில் உண்டு. குறை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்ல, இப்படிப்பட்டவர்கள் பாலாக்குக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நம்மிடத்தில் உண்டா? உன்னிடத்தில் அந்நிய தேவதைகள், அந்நிய தேவர்களுடைய சொருபங்கள் உண்டா? என்னிடத்தில் கொடுத்து விடுங்க, நான் கருவாலிக்கு மரத்தின் கீழ் புதைத்து விட்டு பெத்தேலுக்கு பயணப்படுவோம். யாக்கோபு சொல்கிறார். இது அந்நிய அக்கினி, இது அந்நிய விக்கிர, அந்நிய தெய்வம், அந்நிய போதனை, இதெல்லாம் பிலேயாமின் போதனை. வேணாம், தாங்க மாட்டோம். ஐயா நான் செய்யலை, ஐயா எங்கள் வீட்டிலலாம் நடக்கலை. அதான் வேதம், நான் சொல்லவில்லை, வேதமே அழகாக சொல்லுகிறது பாருங்கள். பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. முதல் வசனத்தில் முதல் பார்க்க சொல்லுது, லாஸ்ட்டில் இது இப்படி முடிக்குது. உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஒன்று விற்கிறதுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்ட, சரி பவுல் சொல்கிறாரு கேட்காத சாப்பிடுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது எதுக்கு சொல்கிறாருனாக்கா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொன்னது. ஆனால் அது நிராகரிக்கிறது ரொம்ப நல்லது. அதனாலே நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கவும் முடியல நெய்பர்ஹுட்டுக்கு. ஆமாம், நம்ம என்ன கொடுத்தோன்னா அவன் என்ன கொடுப்பான், அதனால சும்மா ஹலோ ஹாய் நொண்டி சொல்லிட்டு போகிறது. எதிர்க்கே சொல்லுவாங்க, எதனா கொடுக்குறீங்களா கிறிஸ்துமஸுக்குன்னு. நான் எப்படி சொல்ல முடியும்? நீ எதனா உன் பழகம் கொடுக்காத இருந்தால் நான் கொடுப்பேன்னா அவனை ரொம்ப தாழ்வாக பேசுகிற மாதிரி இருக்கும். இது வேறு அரசியலில் போயிடும். சரி சிரிச்சின்னு அப்படியே வந்துடுவேன். பாஸ்டர் உஷாராக இருக்கிறீங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. நான் என்ன சொல்வேன், என்ன சொல்கிறது புறஜாதிகள்கிட்ட, தேவனை அறியாத மனுஷங்கிட்ட? நம்ம கொடுத்தா அவன் கொடுப்பான். அதுக்கு தான் சொல்லுது, when you open doors and everybody will enter into your house. இந்த உபதேசத்தை கொண்டு வராதுன்னு உன் வீட்டில் சேர்க்காதுன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம கதவு திறந்து உட்காந்துருந்தோம்னாக்கா இயேசு வர மாட்டார், இதெல்லாம் உள்ளே வரும். பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. செக் யுவர் ஃபெலோஷிப். நான் செய்யலை, என் பையன் செய்யலை, அந்த வட்டாரத்தில் தானே இருக்கேன், அந்த தலைமையில் தானே இருக்கேன், நல்லா தெரியுது கிசு கிசு நடந்துன்னு இருக்குன்னு. நெருப்பில்லாத புகையாது, ஏதோ ஒரு கசமசா நடந்துருக்கு. மறுபடியும் நீ அங்கே இருக்கிறேன்னா மாறுபாட்டில் செஞ்சுட்டு விலகி ரட்சித்துக்கொள்ள. உன் பேரில் ஒரு குறை உண்டையா? கர்த்தருக்கு காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை கொடுக்குறார் கர்த்தர். வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவமாக இருக்கும். அங்கே சிச்சிக்கிறதும் கிடையாது, கடிந்து கொள்றதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏசு ஆசீர்வதிக்கிறார், ஏசு ஆசீர்வதிக்கிறார், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். நம்ம இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. அந்நிய போதகம், அந்நிய நுகம், அந்நிய ஆராதனை, அந்நிய விக்கிரகம், அந்நிய தெய்வங்க, இதெல்லாம் பண்ணிட்டு அந்நிய பாஷையும் பேசுவான், பர்ஃபெக்டாக பேசுவான். அந்த அந்நிய பாஷை நின்றவெல்லாம் கிடையாது. பெற்ற அபிஷேகம் கர்த்தர் உத்தமத்தை பார்த்து அன்னைக்கு அபிஷேகிச்சா. அப்போ அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிறவன் இப்படி செய்யலாமான்னா செய்வான். பிரசங்கம் நல்லா பண்ணுறானே அந்த மனுஷன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஆனால் இந்த வேலையும் பண்ணுறானே பண்ணுவான். அது மாம்சம் பண்ணுகிறது, இது ஆவி பண்ணுகிறது. இதை பார்த்து நிறைய ஏமாந்ததெல்லாம் இருக்குது. நல்லா வாசிக்கிறார் மேடையில், அப்புறம் மற்ற முன்னாடி நேசிக்கிறாரு. இதில் என்ன இருக்குது? வாசிக்கிறத பார்த்து தான் இது போச்சு, உள்ளே தெரில. வேதம் சொல்ல அவருடைய கனிகளால் அவர்கள் அறிவீர்கள். இந்த பிலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுகள் உன்னிடத்தில் உண்டா இல்லையா? People encourage these type of affairs in the church. They are subject to the matter of judgment. They are directly coming towards the judgment of God on the earth. வீட்டில் பிரச்சனை ஆகிடும். ஒரு விசுவாசி தவறு செய்தால் அவன் குடும்பம் மட்டும் போகும். ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தால் அல்லது தவறான தீர்மானங்கள் எடுக்கிற பொழுது அநேக குடும்பங்களுக்கு அது பிரச்சனை இடரலாகி மாறிவிடும். என்ன அழகாக எழுதப்பட்டிருக்குது வெளிப்படுத்த 2:14. என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பிலேயாமின் போதகம் இன்று சபையில் இருக்கிறதா இல்லையா? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:11 வாசிக்கிறோம். யூதா ஜனங்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள், கர்த்தருடைய பரிசுத்தத்தை சிநேகிக்கிற பரிசுத்த குலைச்சலாக்கினாங்க, அந்நிய தேவனுடைய குமாரத்திகளை திருமணம் செய்தாங்க. இப்படி செய்கிறவன் இப்படி செய்துட்டு என்ன செய்கிறான்? காவல் காக்க வரான், ஊழியத்தில் வந்து நிற்கிறான், காணிக்கை செலுத்துகிறான், பலிபீடத்தில் இருக்கிறான், பலி செலுத்துகிறான், காணிக்கை செலுத்துகிறான். எதையும் நான் கண்டு கொள்ள மாட்டேன். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடைய. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? யாக்கோபின் கூடாரங்களை இராதபடிக்கு சிதறடிக்க செய்கிறார். சபையில் ஆட்கள் குறைகிறார்கள் என்பதற்காக, ஆட்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்தால் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லவே, கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அல்ல, மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறேன். இந்த சோசியல் ஒர்க்கு செயல்வார்க்கெல்லாம் இங்கே பலிபீடத்துக்கு முன்னாடி வராது. என்ன வெள்ள நிவாரண நீதி, கட்டிட மண் சரிவு, இதுக்கெல்லாம் உதவி செய்தெல்லாம் வந்து தான தர்ம காரியத்தில் போயிடும். அது எல்லா ஜாதியும் செய்யும். இந்த பலிபீடம் வந்து பரிசுத்த ஜாதிக்குரியது.
அந்த பரிசுத்த ஜாதி எப்படி உருவாக்கப்படுதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உருவாக்கப்படுகிறது. இதுதான் நமக்குடைய அடையாளமே. இயேசுவின் ரத்தம் தான் அடையாளம். சபை அடையாளம் இல்லை, பெந்தகோஸ்தே அடையாளம் இல்லை, பாரம்பரிய சபை அடையாளம் இல்லை. இயேசுவின் ரத்தமும் இயேசுவினுடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிற ஜீவியம் செய்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை தேவ சாயலாய் காணப்படும். உன்னுடைய ஐக்கியத்தை குறித்து எச்சரிக்கையுள்ளவராக இருப்பீங்க. இந்த பிரசங்கம் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, ஒன்றும் கிடையாது. எவ்வளோ வேலை இருக்குது ரட்சிப்புக்கு அப்புறம் சபைக்குள்ளே. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் பாஸ்டர் ஆகலான்னு. எதை பார்த்து சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் முட்டையாக வருது இல்லை. அது தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஐயா முன்னாடி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன், நீங்கள் இந்த ஆசீர்வாதம் எடுத்துன்னு உங்கள் வீட்டுக்கு. பச்சை மிளகா வந்திருக்குது, நீ காணிக்கையா மூட்டை கணக்கில், அதுதான் கொடுக்குறேன். இதான் உண்மையான ஊழியன்னு சொல்கிறேன். இதே லட்டாக இருந்தால் நான் எடுத்துன்னு போயிடுவேன்ல. அதான் சகலமும் இன்று பொது உடைமையாக இருக்கிறது நம்ம சபையில். அப்போஸ் நடவடிக்கைகள் போல் ஏதோ ஒரு புண்ணியவதி எட்டு வந்து முட்டையாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா பிலேமின் போதனை பாருங்கள், இன்று சபை எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆறாவாரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆனால் தேவனோ பின்னே போய்விடுகிறார். இது அத்தனையும் காமிச்சு கொடுத்துரும் நம்ம வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்டவனுக்கும் எனக்கும் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கும் தேவனை அறிகிற எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாங்கள் குடும்பம் காலகாலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்படியா இருக்கிறோம். ஏன் இருக்காது? இந்த சத்தியம் தெரியுமா? தெரியாது. என்னென்னலாம் குறை இருக்குது தெரியுமா? ஏன்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதை கர்த்தவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். யாத்திரா உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் நீங்கள் பாருங்கள், 28வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்த வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியம் திராட்சரசமுள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானம் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடக்கும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பான்னு சொன்னான். இஸ்ரேல் எங்கே தனித்து வாசம் பண்ணுறான்? அதான் போய் மாட்டிக்குது. இஸ்ரேல் தனித்து வாசம் பண்ணுறது இல்லை, தனிமையை கர்த்தர் மாற செய்கிறார். இது போய் ஜாதிகளோட கலக்கிறது, பலன் இழக்கிறது, தேவனுடைய சாபத்தை உள்ளே கொண்டு வருகிறது, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு கள்ள ஞானஸ்தானம், அதுக்கு ஒரு திருமணம். ஞானஸ்தானம் கொடுத்தானே கல்யாணம் பண்ணுறோம், கிறிஸ்தவ பேர் வச்சிடுறோம். அது ரட்சிக்குமா? அது சண்டன் வரப்போ இங்கே வந்து அந்நிய பாஷை பேசுது சபையில். மாமியார் புள்ள புருஷன் எல்லாம் அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறாங்க அல்லேலூயான்னு. சண்டை வரப்போ அது ஸ்டார்ட் பண்ணுது. முதல்ல புது பொண்ணு வருது இல்லையா, அது சும்மா தானே தெளிப்பு ஞானஸ்தானமோ மூழ்கி ஞானஸ்தானமோ ஒரு பேரை வச்சிடறான், நல்ல பரிசுத்தாடி பேர் தான் வைக்கிறான். அங்கே போய் பார்த்தா அசிங்கமாக அந்நிய பாஷை பேசுகிற உதடுகள் அநியாய பேச அந்த பாப்பா ஆரம்பிக்குது, மாமியார் க்ளோஸ் பண்ணுது. மாமியார் இல்லையா, அது இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு 20 வருஷமாக. அது பேசுது, இது அதிகமாக பேசுது, இது பேசுது, அது பேசுது. ரெண்டும் பார்த்தா குழா சண்டையில் யார் கோல்டு மெடல் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குது, சண்டை நடக்குது, இங்கே வந்து பாரு கொஞ்சம். அவ்வளோ ஏன் ஐயா எங்களுக்கு கர்த்தர் ஏன் இந்த ஆத்துமாய் கொடுத்தார்? என்னை பார்த்தோன்னே நம்ம இப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ஏன் கர்த்தர் இது செய்தார்? நகோமி மாதிரி சொல்லுது, சலோல்லர் எனக்கு கசப்பு கொடுத்தாருனோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சர்வோல்லர் கசப்பு கொடுத்தாரான் அந்த அம்மாவுக்கு. இவ்வளோ கள்ளத்தரம் பண்ணிட்டு திருட்டி நான் சொன்ன கொடுத்து எங்கேயோ கூட்டு கல்யாணம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாம் நடந்துச்சு. என்ன பண்ணுறது? இல்லை பையன் செத்து போகிறேன்னு சொன்னான், பொண்ணு செத்து போகிறேன்னு சொன்னான், என்னைக்கே செத்துட்டான் அவன். எல்லாம் திருவிருந்தில் ஃபில்டர் பண்ணிடணும். சபை திருவிருந்தெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது மாதிரி இருந்தால் எடுக்காத திருவிருந்து. அப்போ யார் இருப்பா சபையில்? இருக்கிறவன் இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டுக்கிறவன் தான் போவான் மேலே. உள்ளே வரவன் எல்லாம் போவான்னு சொல்ல முடியாது. முடிவு பார்த்து நிலைத்திருப்புனே ரட்சிக்கப்படுவான். தாங்குமா சபை? அதான் வசனம் அப்படி சொல்லுது, முடிவு பார்த்து நிலைத்திருப்பம் தான் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறால் ரட்சிக்கப்படுவான். ஐயா ரோமர் எழுதப்பட்டிருக்குன்னா அது ஃபஸ்ட்டு, அது அடிப்படை. படிப்படியாக வருகிற பொழுது கடைசியில் வாசனம் சொல்லுகிறது முடிவு பார்த்து நிலைத்திருப்பம் ரட்சிக்கப்படுவான். இது கஷ்டமாக இருந்தால் கர்த்தர் சொல்ல மாட்டார். இதில் என்னன்னா எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதில் அடிபட்டு போகிறப்ப பார்த்தா நம்ம மாமா மச்சான் அங்காளி பங்காளி சொந்த பந்தம் எல்லாம் அடி வாங்கிடும். அப்போ தனியாக தெரிவிங்க நீங்கள். இப்போ வசனம் வந்து நிற்கிதா? ரட்சிக்கப்பட்ட தினமே உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாரும் கையெழுத்து அல்லேலூயா.
அதுக்கு முன் வாசனை பாரு, இஸ்ரவேல் தனித்து வாசமாக இருப்பான். அட பாவிய, தனியாக லிஃப்ட்டில் மேலே போகிற மாதிரி இருக்கும், சைடு வால் இல்லாமல். எப்படி இருக்கும்? காற்று, கீழே பார்த்தா பள்ளம், அதிலே விழுந்துருவான் இல்லையா? எங்களெல்லாம் வேணான்ட்டார் அந்த பாஸ்டரு, எங்களெல்லாம் வேணான்ட்டார் அப்படின்னு 3 வாட்டி அது கோரஸில் அழுதுதுன்னா என்ன ஆகும்? இது அழ, அது அழ, அது அழ. இப்போ அந்த பாதிரியார் போதகர் என்ன, ஒரு மகா பெரிய வில்லனா தெரிவார். படுவாகி, இவனால தாண்டா இந்த குடும்பம் நாளாச்சு. என்னை கேட்டுக்கொண்டு தேவனோட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் கேடகமாக இருக்கிறா, துருகமாக இருக்கிறா. நீ பகருடைய மண்மேடுகளை மிதிப்பாய், அந்நியன் உனக்கண்டு ஓடுவான். இது எல்லாரும் உள்ள நம்ம தான் திறந்து விட்டுக்கிறோமே, வா 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 வான்னு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் கல்யாணம் நடந்துருக்குது, என்ன பண்ணுறது? பசங்க விரும்பிட்டாங்க, என்னமோ அவங்க இஷ்டம். ஆனால் சபைக்குள்ளே இன்று திருந்து இருக்கிறது. இதிலெல்லாம் கர்த்தர் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிக்கும் பக்தியிலாருக்கு பங்கேது? இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? விசுவாசிகளை பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவன் சித்தமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என்று வந்திருக்கிற சபையர் ஒவ்வொரு ஆசீர்வாதிய ரட்சியம் விடுவியும் என்னும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ திருவிருந்தாராதனை